வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபால. இன்னைக்கு மனோபால கிச்சனில் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போனா ஒரு 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 நல்ல ஒரு டிஷ் பண்ணிட்டோன்னு வைங்க. ஆனால் தொட்டுக்கிறதுக்குன்னு ஏதானு ஒன்று வேணும் இல்லை? காரசாரமாகவும் இருக்கணும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். அதனால் இந்த தொக்கு நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா அந்த பிரியாணிக்கு இந்த தொக்கு நல்லா பிளெண்ட் ஆகி போகும். ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணால் இப்போ நல்லாயிருக்கும். புலாவ் பண்ணிங்கன்னா அதோடு ஒத்து போகும். இப்படி எல்லாத்துக்கும் ஒத்து போகிற ஒரு இது. அதுவும் சப்பாத்தி வேறு என்ன வேணால் நானுன்னு புல்கா கில்கா பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா போகும். அப்படி ஒரு கத்திரிக்காய் தொக்கு, அது தொக்கு மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அதுக்காக தான் அது தொக்குன்னு சொல்கிறது. இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் போட்டுக்கோங்க. அண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், எண்ணெய், அப்புறம் மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூளுங்கிறது நான் காஷ்மீரி சில்லி போடுவேன், அந்த கலருக்காக, அந்த டோனுக்காக, அதை பார்த்துக்குங்க. அப்புறம் கரம் மசாலா அதுவும் போடுவேன். அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் கொத்தமல்லி நல்ல மேலாக தூவினீங்கன்னா பிரமாதமாக வரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. லவங்கம் ஒரு 4-5, ஏலக்காய் ஒரு 5. அவ்வளோதாங்க. இது பொரியட்டும். பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இஞ்சியும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா 2 உப்பு போடுங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்துச்சுங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு பேர் தக்காளி பியூரி சேர்ப்பாங்க. பியூரி சேர்க்கறதுனால இதுவாக இருந்தாலும் இந்த தொக்குங்கிறது கொஞ்சம் லேசாக வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தக்காளியே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் தான் நான் வச்சுக்குவேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தனியாத்தூள், இது ஒரிஜினல் தனி மிளகாத்தூளுங்க. அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு கலருக்கு இந்த காஷ்மீரி சில்லி போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த கரம் மசாலா எல்லாம் வெந்து கடைசியில் இறக்கும் போது போடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு இன்னும் போடலை. உப்பு எப்போதுமே எந்த காயாக இருந்தாலும் உப்பு எல்லா காயும் வெந்த பிறகு தான் போடணும்.
அதனால் இப்போ வந்து கத்திரிக்காவை நான் போட்டுருவேன். தொக்கு மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் மூடி வைப்போம். இல்லை தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துடலாங்க. ஐ திங்க் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்காக. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போது இந்த கரம் மசாலா போட்டுறேன். இப்படி அமுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் கத்திரிக்காய் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது பூ மாதிரி கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் முடிஞ்சிடும். மூடி வைப்போம். மறுபடியும் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கிரேவின்னு சொல்லலாம், பிரிஞ்சால் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். காரசாரமாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. இப்போ இதில் மேலே கொத்தமல்லி தூவிடு. அருமையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு புலாவுக்கு நல்லா இருக்கும், பிரியாணிக்கு நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே இட் வில் கோ. சப்பாத்தி அண்டு நான் நல்ல ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு வந்து இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி அந்த பிளாண்டாக இருக்கிற உணவுகளுக்கு இந்த மாதிரி காரசாரமாக சைடில் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியான உணவு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அதனால் பிரிஞ்சால் கிரேவி அப்படின்னு வச்சுக்கலாம், பிரிஞ்சால் தொக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எது வேணால் வச்சுங்க. பட் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முதல்ல மனோபாலா கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு ஊக்குவிக்கும். மனோபாலா வேஸ்ட் பேப்பரை நீங்கள் எப்படி வந்து என்கரேஜ் பண்ணி தூக்கி விட்டீங்களோ அதே மாதிரி இந்த கிச்சன் சேனலையும் நீங்கள் தூக்கி விடணும்னு என்னுடைய ஆர்வம். உங்கள் ஆசைகளும் நன்றியோடு காத்திருக்கிறேன். மனோபாலா மீண்டும் இன்னொரு டிஷ்ஷோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.